காலை வணக்கம். வேலைக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு தந்தருளும். வேலைக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு தந்தருளும். ஆமாங்க, சிட்டு என்கிற அன்பு மகள் படிக்கிற கிளாஸில் அவங்க மிஸ்ஸு அந்த பிள்ளைங்களை எல்லாம் பிக்னிக்கு கூட்டு போகணுன்னு பிளான் பண்ணாங்களாம். அவங்க சேர்ந்து ஒரு சயின்ஸ் ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். அதற்காக புதுசான இலைகள், பூக்கள் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன காட்டு பகுதிக்கு இந்த பிள்ளைகளை கூட்டு போகணுன்னு பிளான் பண்ணாங்களாம். பிளான் பண்ணபடி அன்னைக்கு அந்த காட்டு பகுதிக்கும் பிள்ளைங்களை கூட்டிட்டு போனாங்களாம். மிஸ்ஸு பிள்ளைங்க கிட்டலாம் சொன்னாங்களாம், பிள்ளைங்களா நீங்கள் எல்லாரும் எப்பவும் ஒன்றா தான் இருக்கணும், நாங்கள் காட்டுற வழியில தான் நீங்கள் நடக்கணும், பொறுமையாக நடக்கணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கூட்டிகிட்டு போனாங்களாம். பிள்ளைங்களும் நடந்து போய்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் இந்த சிட்டுக்கு பொறுமையே இல்லையாங்க. எவ்வளோ நேரம் தான் இப்படி ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கிறது, எப்போ தான் நம்ம இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேகமாக நடக்க ஆரம்பிச்சாலாம். யாருமே அவளை கவனிக்கலையா. அவ்வளோதான், வேகமாக நடக்க ஆரம்பிச்சவ வழி மாறி போயிட்டாளாங்க. திடீர்னு ஒரு இருட்டான பகுதியில் போய் மாட்டிக்கொண்டாலாம். அவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எப்படியோ சிட்டுவை கண்டுபிடிச்சிட்டாங்கங்க. டீச்சர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க காட்டின வழியில் நடந்து அவங்க டைம்காக பொறுமையாக காத்திருந்து வந்த பிள்ளைகளுக்கு அவங்க சயின்ஸ் ஆல்பம்க்கு தேவையான இலைகள், பூக்கள் எல்லாவற்றையும் சேகரிச்சிட்டாங்களாம். ஆனால் டீச்சர் மேலே நம்பிக்கை வைக்காம பொறுமையாக காத்திருக்கவும் முடியாமல் தன்னுடைய வழியை தானே வேகமாக தேடிக்கொண்டு ஓடின சிட்டுவுக்கு தன்னுடைய சயின்ஸ் ஆல்பம்க்கு எதையுமே சேகரிக்க முடியலையாங்க. சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார்னு. அதே அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு. ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றணும்னா, அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்யணும்னா 3 காரியங்களை நம்ம இடத்துல ஏசப்பா எதிர்பார்க்கிறாருங்க. முதலாவது, அவர் மேல நம்ம முழுமையா நம்பிக்கை வைக்கணும். 2வது, அவர் காட்டுற வழியில நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். 3வது, ரொம்ப முக்கியமானது, அவருடைய வேலைக்காக பொறுமையா காத்திருக்கணுங்க. அப்படி நம்ம செய்வோம்னா நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்றுவாருங்க. அவர் நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையில தகப்பனே அப்பா, எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் அப்பா, எங்கள் காரியங்களை வாய்க்க செய்யவும் தகப்பனே அப்பா, நீர் எவ்வளவு அப்பா ஆசையா இருக்கிறீங்க ஏசப்பா. ஆனா 3 காரியங்களை நீங்க எங்களிடத்துல எடுத்துட்டு பார்க்கிறீங்களே அப்பா. உங்க மேல நாங்க முழுமையா நம்பிக்கை வைக்கணும். நீங்க காட்டுற வழியில ஆண்டவரே அப்பா நாங்க நடக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வேலைக்காக நாங்க பொறுமையா காத்திருக்கணும் ஏசப்பா. அப்பா, நீர் எதிர்பார்க்கிற இந்த காரியங்களை அப்பா நாங்க செய்ய எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே, கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா, நீங்க எங்களுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய போறீங்க, எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்ற போறீங்க. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.